நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் உதகை நகரில் முறையாக குடிநீர் வழங்காத நகராட்சி பொறியாளரை கண்டித்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர். நகர்மன்ற கூட்டம் தொடங்கியதும் கடந்த ஒரு மாத காலமாக உதகை நகரில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் நகராட்சி பொறியாளர் மெத்தனமாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டி அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உள்ளாட்சியில் நல்லாட்சி என கூறும் விளம்பர பிரியர் ஸ்டாலின் மக்களின் பிரச்சினைகளுக்கு செவிசாய்க்காத அதிகாரிகள் மீது எப்போதுதான் நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் சோலையார் அணை முழு அளவை எட்டியது. வால்பாறை பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக சோலையார் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த நிலையில் அணை தனது முழு கொள்ளளவான 160 அடியை எட்டியது. இதையடுத்து சேடல் டேம் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் அணையின் பாதுகாப்பு கருதி மதகுகள் வழியாக எந்த நேரத்திலும் உபரி நீர் வெளியேற்றப்படும் நிலை உள்ளதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள அப்பாதுரை கிராம மக்கள் அடிப்படை வசதி இல்லாமல் தவித்து வருகின்றனர். இந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அடிப்படை தேவைகளான தண்ணீர், சாலை வசதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல முறை ஆட்சியரிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இத்தொகுதியைச் சேர்ந்த திமுகவைச் சேர்ந்த எம்எல்ஏ சவுந்தரபாண்டியனும் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு உள்ளிட்டோர் தேர்தல் நேரத்தில் மட்டுமே வந்ததுடன் அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஊரில் எந்த அடிப்படை வசதியும் இல்லைங்க சார். ஆனால் எல்லாம் யார் வந்து நின்னாலும் ஜெயிச்சுட்டு டாட்டா கட்டிட்டு போயிடுறாங்க. எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. தண்ணி டேங்கு நாங்கள் எங்கள் பில்லில் கட்டினது, மொட்டை ஞாஞ்சா கட்டினது, அதே மாதிரி பாலம், இந்த பள்ளிக்கூடம், லெட்டின்னு இந்த பள்ளிக்கூடம் கட்டினதில் எங்கள் பில்லில், ரேஷன் கடை எல்லாம் எங்கள் பில்லில் தான் கட்டினது. ஆனால் கட்டினது மாதிரி எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஐயா குருசாமி தலைவர் தான் அவர் நின்று தான் ஜெயிக்கிறாரு. அவர் தான் எல்லாமே செய்கிறாரு. ஆனால் அவங்க ஊருக்கு மட்டும் நல்லா செஞ்சுக்கிறாரு. ஆனால் எங்கள் ஊருக்கு அந்த 5 கிராமத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. கேட்டால் ஓட்டு போட்டியா அப்படிங்கிற. அதே மாதிரி அருண் நேரு வந்து ஓட்டு கேட்கும்போது வந்தார், அதுக்கப்புறம் வரல. மதுரையில் பேருந்து நிலையத்தில் ஆக்கிரமிப்புகளால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அவன்யாபுரம் பேருந்து நிலையத்திற்குள் அரசு பேருந்துகளை விடிய அரசின் போக்குவரத்து துறை என்ன காரணத்தினாலோ கடந்த 2 ஆண்டுகளாக விடுவதில்லை. இதனால் பேருந்து நுழைவாயிலேயே பயணிகள் பேருந்துக்காக காத்திருக்கும் நிலை உருவானது. இதையடுத்து அந்த பேருந்து நிலையத்தை மினி பேருந்துகளும் ஷேர் ஆட்டோக்களும் வியாபாரிகளும் ஆக்கிரமித்துக் கொண்டனர். இதனால் வெயிலில் காத்திருக்கும் பயணிகள் ஒருபுறமும் பேருந்துகள் சாலையிலேயே நிறுத்தப்படுவதால் வாகன ஓட்டிகள் மறுபுறமும் அவதிப்படுகின்றனர்.